ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கு. இன்றைக்கி எங்கள் பழைய வீட்டில் வச்சுருந்த செடிகளை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். என்னென்ன செடி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இதை பார்த்தீங்களா, தொட்டாச்சினிங்கி செடி வச்சுருக்கேன். அடுத்து நல்லா நீர்ப்பத்தினி செடி தலை இருக்குங்க. வெள்ளை துளசி இருக்குது, கருந்துளசியும் இருக்குது. 2 ஜோடியாக வச்சுருக்கோம். அடுத்து கத்திரிக்காய் செடி வச்சுருக்கோம். இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது. இது நல்லா டபுள் டிலைட் ரோஸ் மாதிரி டபுள் கலர் ரோஸு. அப்படியே கீழே பாருங்கள், கொத்தமல்லி தலையை வச்சுருக்கேன். இது நம்ம காஷ்மீர் ரோஸ். பூ வந்துகிட்டே இருக்குங்க, நல்ல பூச்செடி. இது நம்ம பச்சை மிளகாய் செடி. எத்தனை காய் கொடுத்துச்சுங்க. ஒரு சில காயில் நிறைய காய் வருது, ஒரு சில செடியில் நிறைய காய் வருது, ஒரு சில செடியில் காயே வர்றதில்ல. ஆனால் இந்த செடியில் சூப்பராக பச்சை மிளகா வந்துச்சுங்க. அடுத்து நல்லா ஹைப்ரேட்டு செம்பருத்தி. பார்த்தீங்களா பூ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, பெரிய பூவாக பூக்குங்க. அடுத்து மாசுபத்தினி அப்படியே இந்த செடிக்கு கிளையே வச்சுட்ருக்கோம். அதுக்குள்ளேயே ஒரு கத்திரிக்காய் செடி முளைச்சிருக்கு. அடுத்து வெள்ளை கலர் செவ்வந்தி செடிங்க. பாருங்கள், வெள்ளை கலர் கம்மியாக தான் பூத்துச்சு, ஆனால் பிங்க் கலர் செவ்வந்தி சூப்பராக பூத்துச்சுங்க. அந்த சீசனில் எங்களுக்கு நிறைய பூ கிடச்சிது. இப்போ நினச்சா அந்த பூ வைக்க முடியல, வைக்கணும்னு தோணுது, வைக்க முடியல. வேணுங்கிற போது கிடைக்காது, கிடைக்கும்போது நம்மளுக்கு பெருசாக அது எதுவும் வைக்க தோணாது. இதுதான் லைஃபுங்க. அடுத்து பாருங்கள், நம்ம நாட்டு செம்பருத்தி. தலைவி டெய்லியுமே ஒரு பூ கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அடுத்து கத்திரிக்காய் செடிங்க. 2 செடி இருக்குது. முன்னாடி ஒரு செடி, அங்கே ஒரு செடி. மொத்தம் 2 கத்திரிக்காய் செடி. கொஞ்சம் பெருசாக இருக்குது, நல்லா காயும் இருக்குங்க. நிறைய கத்திரிக்காய் இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ எங்கே வைக்கிறதுங்க? இப்போ வைக்கிறக்கூடிய சூழ்நிலை இல்லை. வச்சுருக்கேன் கொஞ்சம் செடி, ஆனால் இந்தளவுக்கு வைக்கலாம். அடுத்து நம்ம தூதுவளை. சளிக்கு தூதுவளை ரசம் வச்ச செம்மையாக இருக்குங்க. அடுத்து பாருங்கள், இதுக்கு பேர் என்ன? இது கருணக்கிழங்கு செடிங்க. இதுலேயும் நாங்கள் கிழங்கு எடுத்தோம். அடுத்து ரெட் கலர் பட்டன் ரோஸ் செடி. அதுக்குள்ளேயே நிறைய அந்த மிளகாய் நாற்றெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பட்டன் ரோஸ் தான் இருந்தாலும் அடுக்கடுக்காக செம்மையாக இருக்குல்லங்க. எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய தொட்டின்காட்டி நல்லா இருக்குது. அடுத்து நம்ம கருவேப்பிலை செடி, கருவேப்பிலை. பார்த்தீங்களா பேக்ரவுண்டில் நம்ம டாகேஸ்கான். நீ கத்துவியா நான் கத்துவியான்னு என் கூட சேர்ந்து கத்திட்டு இருக்குது. அடுத்து நம்ம டேபிள் ரோஸ் மாதிரி 2 லிட்டர் வாட்டர் கேனில் கட் பண்ணி வச்சுருக்குங்க. அடுத்து கத்தாழை வச்சு விட்ருக்குங்க. அவ்வளோதாங்க. நம்ம பழைய கார்டனில் இவ்வளோ செடி இருந்துச்சு. இனி இப்போ இருக்க கார்டனில் என்னென்ன இருக்குதுன்னு அடுத்த வீடியோவில் போடுறேன். பாய்.